ஹாய் ஆல் வெல்கம் டு நிகழ் ஹோம் கேக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காட்ட போகிறேன். இதில் என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதோட அளவு வந்து நான் பண்ணும்போது அதோட மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன். மைதா அண்ட் கொக்கோ பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். வெனிலா எசன்ஸு, ரெட் வெல்வெட் சொல்யூஷன், சுகர் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னை வந்து நான் 6 இன்ச்சு டின் எடுத்துருக்கேன், ஸ்கொயர் டின் எடுத்துருக்கிறேன். இதில் ஆயில் பட்டர் ஷீட் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை, அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரோட மெஷர்மெண்ட் வந்து 120 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு எடுத்துகிட்டு பீட் பண்ணுங்கள், இல்லைன்னா எக்ஸ்மெல் அதிகமாக வரும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ரெட் வெல்வெட் சொல்யூஷன் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து மைதா அண்ட் கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது மைதா அண்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்கு நம்ம பீட் பண்ணோன்னு ஒரு ஹைட் கிடச்சிருக்கும்ல, அது அப்படியே டவுன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணும்போது அந்த ஹைட் வந்து கொடுத்துரும். இப்போ மைதாவோட அளவு வந்து 80 கிராம் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹைட் வந்து குறைஞ்சிரும். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடில் தான் நம்ம பீட்ரு வச்சுருப்போம், ஹை ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கேக் ஜெல் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கேக் ஜெல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். அதை பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம். நல்லா பீட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா நம்ம ஹைட்டு கொடுத்துரும். நல்ல மாவு வந்து நல்ல ஹைட்டு கொடுக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பீடு வந்து 1 ஸ்பீடில் தான் நம்ம பீட் பண்ணணும். ஏன்னா ஆயில் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி தான் விடணும். அதனால் 1 ஸ்பீடில் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் வந்து இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அவனை. இதை பேக் பண்ணுறதுக்கான டைம் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்பாஞ்ச் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நான் என்ன எப்படி கேக் பண்ணேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.